வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளை தினந்தோறும் நடத்துகின்ற இந்த இணையவழி நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இந்த இணையவழி நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் நார்வே டென்மார்க் அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த வாய்ப்பை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி இன்றைய ஞான களஞ்சிய கவி ஜீவகாந்தம் வான்காந்தம் என்ற தலைப்போட கடைசி கவி மகரிஷி கொடுத்திருக்கிறது. சாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜீவகாந்தம் வான்காந்தம் அலை இயக்கம் அந்த இறைநிலை பற்றிய தத்துவத்தை நாம் வரைக்கும் வந்த அந்த நம்முடைய பிளாஷ்பேக்கை மகரிஷி இந்த 8 வரியில கொடுக்குறாங்க. இறைநிலை தன்னிருக்கத்தால் எழுந்த முதல் தோற்றம் ஈதர் எனும் இறை துகளாம். இல்லையா? அதுதானே முதல்ல தோன்றியது. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு ஒரு பாட்டுல வரும். அப்படித்தான் அந்த இறைநிலை அசைந்தது, நொறுங்கி துகளானது. இல்லையா? மகரிஷி பிரம்மஞான பாடல்ல ஃபர்ஸ்ட் வரியில சொல்லு. இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். இந்த இயக்கம் இது முதல்ல அசைவு ஏற்பட்டது, நொறுங்கி துகளானது. இதுக்கு ஒரு உதாரணமா சொல்லுவாங்க இல்லையா? ஒரு சணல் கயிறு இருக்குது, அதற்கு அழுத்தம் கொடுக்கிறோம். 2 பக்கம் 2 பேர் முடிச்சு கொண்டு அதை முறுக்கி கொண்டே இருந்தா என்ன நடக்குங்க? நடுவுல டக்குன்னு ஒரு முடிச்சு விடும். இது இங்கே நாம செய்யக்கூடிய ஒரு செயல்கிறதுனால 2 பேர் சேர்ந்து செய்யும். அங்கே அது டிஃபால்ட்டா இன்பில்ட்டா இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அது தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கிறது. அந்த இருக்கும் போது ஏற்படக்கூடிய அழுத்தத்தினால் ஒரு இடத்துல அது நொறுங்குகிறது. நொறுங்கும் போது இறைத்துகள், அதை ஈத்தர் அப்படின்னு சொல்றாங்க. விஞ்ஞான வார்த்தை ஈத்தர் அப்படின்னு குறிப்பிடப்படுது. சரி, அந்த இறைத்துகள் சும்மா இருந்ததா? அது எங்க இருக்கு? அது இருக்கக்கூடிய இடம் இறைநிலையில தான். அது எதிலிருந்து ஆக்கப்பட்டு வந்திருக்கு? அந்த இறைநிலையில இருந்துதான். அப்ப அதை வழிநடத்தக்கூடியது ஒரு விஷயம் என்னது? அதே இறைநிலை தான். இடம் பொருள் ஏவலாக இருக்கக்கூடியது அந்த இறைநிலை தான். அப்ப அந்த இறைத்துகள் இருப்பது அந்த நிறைவெளியில ஃபுல்லா எப்போதும் இருக்கக்கூடிய அந்த நிலைவெளின்னு சொல்லுவோம். அது சும்மா இருக்கல, அது தேர்ந்தது, சுற்றியது. அது போல பல இறைத்துகள்கள் கூட தொடங்கியது. அப்ப இறைத்துகள்கள் எனும் தொகுப்பு கூடியதோர் தொகுப்பே வெண். அந்த இறைத்துகளும் ஈதர் என்கின்ற ஒரு துகளாக இருந்தது. கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து 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 ஒரு தொகுப்பாச்சு. அது போல பல தொகுப்புகள் சேர்ந்தா அதை விண்ணுன்னு சொல்றோம். அந்த விண் கூட்டம் ஐம்பூதம் இல்லையா? அதற்கப்புறம் அதுல சேரக்கூடிய விண்களினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அது அடுத்தடுத்த நிலை மாற்றம் பெற்றது. பௌதீக மாற்றம் இல்லையா? அதுக்கு அடுத்தது காற்றாச்சு, அழுத்த காற்றாச்சு, நீராச்சு, நிலமாச்சு. விண்கூட்டம் ஐம்பூதம். நிறைவெளியில் விண் சுழல வெளி அழுத்த விளைவாக விண் கரைய, அக்கரைசல் வெளியேற அனைத்து அலைகள் காந்தமாச்சு. இல்லையா? அப்போ அந்த நிலை வெளியில தான் இது எல்லாம் இயங்கிட்டு இருக்கு. அது எங்கே எதனோடு அங்கே சுழல்கிறது? மீண்டும் அந்த இறைநிலையினுடைய தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அந்த ஆற்றல்னால அது சுழலும் போது அதிலே இருக்கக்கூடிய அழுத்த விளைவாக விண் கரைகிறது. அதாவது ஸ்பீடு குறைஞ்ச குறைஞ்சு குறைஞ்ச அந்த இறைத்துகள்கள் வெளியேற தொடங்குது. அப்படி கரைந்து வெளியேற அந்த அலைகள் தான் காந்தம்னு சொல்றோம். கிருஷ்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கிருஷ்ணம் அப்படின்னா இறைநிலை, இருட்டு, கருப்பு அப்படின்னு.
பிரதிகிருஷ்ணம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிடுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணமா சொன்னோம்னா, இப்போ ஒரு குடம், அந்த குடம் காலி குடமா இருக்கு. அதை ஒரு பைப்புக்கு கீழே வச்சிருக்கோம். பைப்பை திறந்து விட்டாச்சு. தண்ணி முழுசா நிரம்புது. நிரம்பின பிறகு என்ன நடக்குங்க? அதுக்குள்ள இருக்கிற தண்ணி வெளியேறும். அந்த வெளியே வரக்கூடியதான் பிரதிகிருஷ்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னாச்சு? அதுவும் கிருஷ்ணம் தான். பிரதி அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஜெராக்ஸ் தான் இல்லையா? பிரதி அப்படின்னா அது போல இருக்கின்ற இன்னொன்று. அப்ப அதுவேதான் அங்கே வெளியேறுகிறது. அப்படி வெளியேறக்கூடிய கரைசலை தான் என்ன சொல்றோம்? அந்த அலைகள் அனைத்தையும் காந்தம் அப்படிங்கிற பெயரால அழைக்கின்றோம். இப்ப அந்த மறைபொருளாக இருக்கக்கூடிய காந்தம் என்ற நுண்துகளின் தன்மாற்றம் தான் அழுத்தம் முதல் 5 பஞ்ச தன்மாத்திரைகள் சொல்றோம் இல்லைங்களா? அந்த பஞ்ச தன்மாத்திரைகள் அழுத்தமாக, விண்ணிலே அழுத்தமாக, காற்றாக வரும்போது அது ஒலியாக, நெருப்பாக வரும்போது ஒளியாக, நீரில் சுவையாக, கெட்டி பொருளான நிலத்தில் மணமாக. அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், இந்த 5 தன்மாத்திரைகளாக மாற்றம் பெற்றது. அதனுடைய முடிவு நிலை எங்க? இப்ப அடுத்தது உயிர்கள் தோன்றிச்சு. அந்த கதை அப்படியே உள்ள இருக்கு. பஞ்ச பௌதீக பிரிவுகள் சரியான விகிதத்தில் இணைந்தது. இணைந்த உடனே அங்கே ஒரு உயிர் தோன்றிவிட்டது. அந்த உயர்ல இருக்கக்கூடிய புலன் பொறிகள் ஏற்ப அதனுடைய புத்தி நுட்பம் மாறுதுன்னு மகிழ்ச்சி ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. அப்ப முதல் பௌதீக, அதாவது முதல் உயிராக தாவரங்களை சொல்றோம். அதுக்கு தொடு உணர்வு மட்டும் இருக்கு. அதற்கேற்ற அறிவு அந்த முதல் நிலை அறிவு, ஓரறிவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அடுத்தது நமக்கு தெரியும். அடுத்தடுத்த உயிர்கள் வரும்போது சுவையாக, அதற்கு நம்ம அப்படி ஒவ்வொரு புலன்கள் அதற்கு ஆட் ஆயிட்டே வருது. பஞ்ச இந்திரியங்களும் அதோட சேர்ந்து வருகிறது. அது கடைசியில 5வது அறிவுடைய விலங்குகளாக வரும்போது 5ம் முழுமை பெற்றுடுது. சரி, இதோட நிறுத்தி இருக்கலாம் இல்லையா இறைநிலை? இல்ல. இறைநிலையோடைய நோக்கம் என்ன? தன்னை ரசிப்பதற்காகவும் தன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தானே உருமாற்றம் பெற்றதுதான் 6வது அறிவு படைத்த மனிதன் அப்படின்னு சொல்றாங்க மகிழ்ச்சி. அது தன்னை ரசிப்பதற்காக தானே தன்மாற்றம் பெற்று வந்ததாம். அந்த இறைநிலைங்கிற தோட்டத்துல பூத்த இறுதி மலர் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. அதுவாக 6 அறிவு படைத்த மனிதனிடம் இதே காந்த தன்மாற்றம் என்னமா வந்ததுங்க? மனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாக வந்தது. அதுதான் மகரிஷி இந்த இடத்துல எப்படி குறிப்பிடுறாங்க? அழுத்தம் முதல் 5 முடிவு நிலை மனமாகும். சரி, இது வரைக்கும் இந்த கதை நம்ம திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்கோம். மகரிஷி அவ்வளவு அழுத்தமா நமக்குள்ள பதிவு செஞ்சு வச்சுட்டாங்க. சரி, இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்? குறையில்லா இயற்கையதன் தன்மாற்ற சீரதனை மேற்சொன்ன வரிசைகளில் வைத்து மனப்பாடம் செய்வீர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. எதுக்கு மனப்பாடம் செய்யணும்? ஒரு கேள்வி வருது இல்லையா? சொல்லிட்டாங்க மகரிஷி. திரும்ப திரும்ப நம்ம வந்த கதையை அழுத்தமாக சொல்றாங்க. கடைசியில ஒரு ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி கொடுக்குறாங்க சுவாமிஜி. இந்த மேற்சொன்ன இது அத்தனையும் இயற்கை இதனுடைய தன்மாற்ற சீரதனை மேற்சொன்ன வரிசைகளில் வைத்து மனப்பாடம் செய்வீர். அப்ப மனப்பாடம் செய்யறது என்ன? இப்ப நம்ம படிக்கும் போது சின்ன வயசுல முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு படிக்கும் போதெல்லாம் கத்துக்கிட்டது திரும்ப திரும்ப சொல்ல வைப்பாங்க இல்லையா? அன்னைக்கு படிச்ச ஆனா அவனாதான் இன்னி வரைக்கும் நமக்கு உதவிக்கிட்டு இருக்கு. பிரம்மஞான சுருக்கம் அப்படிங்கிற எழுத்த படிக்கிறோமே, இத படிக்கிறதுக்கான முதல் விதை எப்ப விழுந்ததுங்க? அந்த உயிர் மெய் எழுத்துக்கள் தெரிஞ்சோம், அதை அழுத்தமா மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கோம். அதுதான் இன்னைக்கு இங்க பா போட்டு ஒரு கொம்பு போட்டா அது பி அப்படின்னு நம்ம உள்ளுணர்வு சொல்லி கொடுக்குது இல்லையா? அப்ப அதற்கு காரணம் என்ன? அந்த மனப்பாடம் தான். 8 4 அப்படி பட்டு பட்டு பட்டுன்னு சொல்றோம் மனப்பாடம் பண்ணி கணக்க. ஆங்கில எழுத்துக்கள் ஏ முதல் இசட் வரைய எப்படி பிரிச்சு போட்டாலும் அதை படிக்கிற அளவுக்கு நமக்கு இறைநிலைக்குள்ள இருந்த அந்த அழுத்த பதிவு இன்னைக்கு மனப்பாடம் ஆனதுனால தெரிகிறது. எனக்கு என்ன, நம்ம சின்ன வயசுல படிச்சதெல்லாம் ஞாபகம் வருது இல்லைங்களா? அந்த நாங்க மேபி உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் முந்தைய தலைமுறையில இருக்கிறவங்களோட அந்த படிப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே உட்கார்ந்துட்டு அப்படியே தலையை ஆட்டிக்கிட்டே சொல்லுவாங்க. ஒரு ஒண்ணு ஒண்ணு ரெண்டோ, இங்கிலீஷ்ல இல்ல தமிழ்ல.
நிறைய பேருக்கு அது அப்படியே ரிகலெக்ட் ஆகும். ஏன்னா இல்லையா அந்த மனப்பாடம் பண்ணினது. என்ன சொல்லுவாங்க? தூக்கத்துல தட்டி கேட்டாலும் சொல்லணும். 5 இன்டு 8 8 எவ்வளவு அப்படின்னு சொல்லணும்பாங்க. இப்ப மகரிஷி அதே வார்த்தை இங்கேயும் சொல்றாங்க. மனப்பாடம் செய்துக. அப்ப மனப்பாடம் செஞ்சணும்னா, அத எங்கேயாவது ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தானே அர்த்தமாகுது. சும்மா படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டா பிரயோஜனம் இல்ல இல்லையா? அந்த ஏபிசிய படிச்சதும், ஆனா ஆவன்னா படிச்சதும் தானே இன்னை வரைக்கும் நம்ம படிக்கிறதுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கு. அது போல இந்த நாம யாருங்கிற கதை, நம்ம வந்த கதை, நமக்குள்ள தெரிஞ்சத அழுத்த பதிவு செய்து கொள்ளும்போது, இத எங்கேயாவது அப்ளை பண்ணணும். இதுதான் எல்லா மகான்களோட நோக்கம். இது வரைக்கும் வந்த வேதங்கள், புராணங்கள் அத்தனையினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, இத சொல்லிக் கொடுக்கிறது தான். இல்லையா? இப்ப இதை தெரிந்து கொள்வதுதான் நம்மளுடைய மனப்பாடம் அப்படின்னா ஞாபகம் இருக்கு. இல்லைங்களா? இப்ப நம்ம ஞாபகம் தானே திரும்ப திரும்ப அழுத்த பதிவு செய்தத ஞாபகம் அப்படிங்கிற வார்த்தையில சொல்றோம். அந்த ஞாபகம் என்கின்ற வார்த்தைக்கு இது ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு. ஒரு மகான் அவரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல நல்ல நல்ல தத்துவங்களை சொல்லக்கூடிய ஒரு மகான் சொன்னதுதான் நான் கேட்டேன். ஞாபகம் என்ற வார்த்தை. அந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான அர்த்தம் உடையதாம். கடைசிய அவரு சொன்னதை இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லையா? சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்து தெளிந்து பார் அப்படி. அப்படி தெளியும் போது இன்னும் ஒரு ஆழ்ந்த பொருள் புரிந்தது. அத 3ஆ பிரிக்கிறாரு. ஞா, ப, க அப்படின்னு பிரிக்கிறார். இந்த கா என்பது மனிதன் தோன்றினா அவனுக்கு இப்ப நம்ம கதையை பார்த்தோம் இல்லைங்களா? மகரிஷி மனப்பாடம் சொன்ன கதை, மனப்பாடம் செய்ய சொன்ன கதை. அந்த கதையில அத்தனை பதிவுகளும் நமக்குள்ள இருக்கு இல்லையா? அந்த ஜீவாத்மாவுக்குள்ள இது வரைக்கும் வந்த அத்தனை பதிவுகளும் சுருக்கி இருப்பா வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் கர்ம வினைகள். சரி, அந்த கர்ம வினைகளிலே இருந்து பழைய ஞாபகம் வராமலே இருந்துட்டா நம்ம அப்படியே போயிடுவோம். அடுத்த நிலைக்கு போறதுக்கு அவரு பக்தின்னு சொன்னாரு. நம்ம இங்க அத பயிற்சின்னு எடுத்துக்கலாம். மகரிஷி கொடுக்கக்கூடிய இந்த பிரம்ம ஞான பயிற்சிகளை உணரும் போது அடுத்த நிலையான ஞான நிலைக்கு போக முடியும். அந்த ஞான நிலைக்கு போவதுதான் நம்முடைய நோக்கம். அப்ப அந்த கடைசியா இவர் இந்த 3 தான் சொன்னாரு. இன்னொன்னு என்னங்க? ஆதியும் அந்தமும் இல்லாத ஒன்று, அதுதான் எல்லாமாக இருக்குது, அதுதான் எல்லாமாகவும் வந்தது. அப்போ 2க்கும் நடுவுல இருக்கக்கூடியது இந்த வாழ்க்கைனா, முன்னாடி இருந்ததும் அதே ஆதியிலிருந்து வந்திருக்கோம். போய் சேரக்கூடியதும் அதுதான். அப்ப முன்னையும் பின்னையும் ஆதியும் அந்தமாக இருக்கக்கூடியது அந்த மெய்ப்பொருள். அப்ப ஞானம் அடைந்த போது உணர்வதும் மெய்ப்பொருள். கம், க கூட்டல் அம் தான் கம். அப்ப அம் என்கின்ற மெய்ப்பொருள் மகரிஷியே சொல்லுவான். அப்ப அந்த ஞாபகம் என்கின்ற வார்த்தைக்குள்ள இத்தனை விஷயம் இருக்கு. இந்த ஞானம் அப்படிங்கிறது என்ன? எதை தெரிஞ்சுக்கிறது ஞானம் இல்லையா? இதுக்கு ஒரு மகாபாரதத்துல நடந்த ஒரு கதை. கிருஷ்ணர் வரார், அஸ்தினாபுரத்துக்கு வரார். பலர் அவங்க வீட்டுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் ஆனா அவர் விதுரன் சொல்லக்கூடிய விதுரனுடைய வீட்டுக்கு போறார். விதுரன் யாரு அப்படின்னா அவரும் விதுர நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு நேர்மையானவர். ஆனால் அவர் துரியோதனன் பக்கம் தான் இருக்கார். அப்ப இவர் நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே விதுரன் நடுங்கி போயிட்டாரு. அங்க எங்கேயும் ஓடி என்ன பண்றதுன்னு தெரியாம, ஐயோ இப்படியா கிருஷ்ணரை நம்ம நிக்க வச்சு உபசரிக்கிறது அப்படின்னு எண்ணிட்டு ஒரு ஆசனத்தை கொண்டு வந்து போட்டு அந்த ஆசனத்தை தடவி தடவி பார்த்துக்கிட்டே அவரை உட்கார சொல்றார். கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாராம். அவருக்கு வந்தவருக்கு அதிதிக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுப்படிக்கு ஓராரு. அங்கே பழங்கள் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் அப்படியே அள்ளி எடுத்துக்கொண்டு கிருஷ்ணர் கிட்ட வந்து, என்கிட்ட இருக்கிறது இது மட்டும்தான் கிருஷ்ணா, இதை சாப்பிடுவாயா அப்படின்னு கேட்கிறார். கிருஷ்ணர் விதுரர் பாக்குறாரு. அவர் படபடப்பாகவே இருக்கிறாரு. ஏன்னா அவரோட சிந்தனை எப்படி இருக்குன்னா, நாம வந்து துரியோதனனுடைய உப்பை சாப்பிட்டு வர்றோம். அவன் தான் நமக்கு சோறு போடுறான். பாண்டவர்களுக்காக கிருஷ்ணன் தூது போக வந்தான் பாத்தீங்களா? அப்ப என்ன பண்றான் அந்த துரியோதனன்? ஒரு மிகப்பெரிய பள்ளம் தோண்டி அதன் மேல ஒரு கம்பளத்தை விரிச்சு அந்த கம்பளத்து மேல ஆசனத்தை வைத்திருந்தான். ஏன்னா கிருஷ்ணர் அங்க உட்காரணும். உட்கார்ந்த உடனே அந்த பள்ளத்துல விழுந்துருவாரு. உடனே அவரை சிறைப்பிடித்திடலாம் அப்படின்னு. அப்போ
இந்த கீழ்மையான எண்ணம் கொண்ட துரியோதனனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்த நாமும் அவனை போல சிந்தனை கொண்டு ஒருவேளை கிருஷ்ணரை அவமானப்படுத்துற மாதிரி பள்ளம் தோண்டி வச்சுட்டோமோ? என்ன ஒரு மனிதனோட ஞானம் பாருங்களேன். அவருக்கு நம்மை அறியாமல் அந்த தீது நமக்குள்ள வந்திருக்குமோ, அவரை எங்கேயாவது அவமானப்படுத்திடுமோன்னு அந்த ஆசனத்தை தடவி தடவி சாப்பிட்டாராம், தடவி படவி பார்த்தாராம். ஏன்னா அந்த தீய எண்ணங்கள் உடைய துரியோதனனுடைய எண்ணம் நமக்குள்ள இருந்ததுன்னா நாமளும் இப்படி செஞ்சிடுவோமோ? இந்த கலக்கத்தை பாக்குறாரு கிருஷ்ணர், சிரிக்கிறாராம். விதுரா, நீ என்ன பார்த்த உடனே நீ படுற பத்தியா, இந்த கலக்கமே என்னோட பசிய போக்கிடுச்சு. அப்போ நம்ம எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நம்மை அறியாமல் ஏதோ ஒரு தவறு நமக்குள்ள இருந்து தப்பு செஞ்சிடுவோமோ அப்படிங்கிற பயத்தோட இறைநிலையை பற்றி நினைத்து கொண்டே செய்தால் அதுவே நல்ல பக்தின்னு சொல்றாரு. அதுதான் ஞானம், அவேர்னஸ் அப்படின்னு சொல்றாரு இந்த கதையில. இப்போ மகரிஷி ஏன் இத மனப்பாடம் பண்ண சொல்றாருன்னு இப்ப இத நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன் மனப்பாடம் செய்யணும்? நம்ம எத்தனையோ கர்ம வினைகளின் பணி பறந்திருக்கிறோம். அது எல்லாம் நம்மள கண்டிப்பா தாக்க தொடங்கும். அப்படி தாக்கி நாம அந்த ஒரு வழியிலிருந்து மாறி போயிடக்கூடாது. அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்கணும்னா, நான் எந்த ஒரு முழுமையான ஒன்றுல இருந்து வந்திருக்கேன், அதோட குணம் என்கிட்ட இருக்கும். அதனால இங்க வழியில வாங்கினதெல்லாம் என்ன பாதிக்காத அளவுக்கு நான் இருக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்கணுமா. உத்தவ கீதையில சொல்லுவாங்க இல்லைங்களா? உத்தவ கீதை நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். கிருஷ்ணருடைய பாகன், அதாவது தேரோட்டியாக இருந்த உத்தவன் கேட்கக்கூடிய கதை. அதற்கு கிருஷ்ணர் பதிலளிச்சதா ஒரு சொல்லுவாங்க உத்தவ கீதை. அப்ப அதுல அவர் சொல்லுவார், யாரு தப்பு செய்ய மாட்டாங்க? எவன் ஒருவன் நான் எப்போதும் அவன் கூட இருக்கிறேன்னு நினைக்கிறானோ, நான் சாட்சியாக இருக்கிறேன்னு உணர்கின்றானோ, அவன் தவறு செய்ய மாட்டான். அப்ப அந்த சாட்சி தான் மகரிஷி சொல்லக்கூடிய இந்த பிரம்மஞான சுருக்கம். வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும். மகிழ்ச்சி அடுத்த வரி என்ன சொல்றாங்க? வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. அத்துவிதமாகி அவன் எங்குமாகி அணுமுதலாய் அண்டங்களாகி இருக்கக்கூடிய தோற்றங்கள் அனைத்தையும் நான் உணரணும். அதை உணர்ந்து என்னுடைய எண்ணம் சொல் செயல்லையும் நான் எங்கிருந்து வந்தேன் அப்படிங்கிற எண்ணத்தை உள்ள வச்சுக்கிட்டு செஞ்சா அந்த அவேர்னஸ் தான் பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பிரம்ம ஞானத்தை மனிதர்களுக்கு சொல்லி கொடுப்பதற்காக வந்தவைதான் நம்ம புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 2 இதிகாசங்களை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்ப்போம் இல்லைங்களா? ராமாயணம், மகாபாரதம் மனிதனுக்கு வாழும் வகையை சொல்லக்கூடிய காவியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த காவியங்களுடைய பின்ல இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ராமாயணம் சொல்றது ஒரு கதையாக எடுத்துக்கொண்டால் கதை. ஆனா இதற்குள்ள உள்ள உண்மை என்ன அப்படின்னா, நம்மளோட சொந்த உடல்ல கூட, நம்முடைய உடல்ல இந்த ராமாயணத்தை உணரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராம அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரிச்சு தமிழ்ல பொருள் பார்த்தா, ரா என்றால் ஒளி என்று பொருளாம். மா என்கின்ற வார்த்தை எனக்குள், என் இதயத்திற்குள், எனக்குள்ள அப்படின்னு பொருளாம். இப்போ எனக்குள் இருக்கக்கூடிய ஒளி அது ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா என்று பொருள். ஆத்மா என்று பொருள். அப்ப அந்த ஆத்மாவாக இருக்கக்கூடியவர் ராமர் என்கின்ற ஒரு அடையாளம் சொல்லுது. அந்த ஆத்மாவாக எப்படி வந்தது? இப்ப மகரிஷி சொன்னாங்க இல்லையா, மனப்பாடம் சொல்ல வேண்டிய கதை. அந்த கதையை பார்த்தோம்னா 6வது அறிவு படைத்தவனாக 5 பிரபஞ்ச தன்மாத்திரைக்கு அப்புறம் முடிவாக மனமாக ஆனது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆத்மா என்பது ராமர், மனம் என்பது சீதை. அந்த சீதைக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரம், இது வரைக்கும் நாம பெற்ற பதிவுகள் வெளிப்படுது. அது கெட்ட குணங்களாக மாறி அந்த கெட்ட குணங்கள் இந்த மனதை பொல்யூட் பண்ண தொடங்கிடுது. அப்படி தொடங்கும் போது நம்மை சரியாக வழிநடத்தக்கூடிய விழிப்புணர்வு லக்ஷ்மணனா. அப்ப அதற்காகத்தான் இந்த இந்த நம்ம அது வரைக்கும் இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருக்கணும். உள்ளுக்குள்ள உள்ள பிராணனாக காற்றாக இருந்து நம்ம இந்த உடலையும் உயிரையும் இணைக்கக்கூடிய பலல மூன்றுல ஒன்று அந்த பிராணவாயுவாக இருப்பது அனுமன் அப்படின்னு ஒருத்தர் குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இந்த தத்துவங்கள் எல்லாம் கூட
மறைமுகமாக நம்முடைய மகரிஷி சொல்லக்கூடிய பிரம்மஞான தத்துவத்தை சொல்லுது. சரி, ராமர் யாருக்கும் யாருக்கும் பிறக்கிறாரு? தசரதர் என்று சொல்லக்கூடியவருக்கும் கௌசல்யா என்கின்ற பெண்மணிக்கும் பிறந்தவர்னு காமிக்கிறாங்க. அப்போ தசம் என்றால் 10, ரதம் தேர்கள். அந்த 10 தேர்கள் என்னன்னா, மனிதர்களுடைய கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. இந்த கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களோட கௌசல்யை என்று சொன்னால் அது ஒரு ஆற்றக்கூடிய திறன் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சக்தி. கௌசல்யை அப்படின்னா எல்லாத்தையும் நடத்தக்கூடிய ஒரு திறன், சக்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இரண்டும் இணைகிறது, இந்த ஆத்மாவாக ஒரு உயிர் தோன்றுகிறது. அப்ப அந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய மனம் ஆசை என்ற ராவணனால் கவரப்படும் போது எதனாலும் பாதிக்கப்படக்கூடிய அந்த பரமாத்மாவோட இருந்து விலகி போயிடுறார். இந்த ஜீவாத்மா ஆசையின் வயப்பட்டு அருகுணங்களினுடைய வயப்பட்டு போகும்போது அங்க ஈகோ அப்படின்னு சொல்லிடுறேன் இல்லையா? மகரிஷி அழகா தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்கின்ற பொருள் பற்று, இந்த இரண்டுக்கும் பிறந்த 6 அவல குழந்தைகள், 6 குணங்கள். நமக்கு மகரிஷி சொல்லக்கூடியது இங்க எவ்வளவு அழகா பொருந்தது பாருங்களேன். அப்ப இப்படி இந்த அருகுணங்களின் வயமாக நம்ம ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்கே கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சுடுறோம். ஈகோ, எக்ஸிட் காட் அவுட் அப்படின்னு மகிழ்ச்சி கூட சொல்லுவாங்க. இறை உணர்வு மறந்ததனால் எழுந்த தன்முனைப்பு அப்படின்னு ஒரு வார்த்தையில குறிப்பிடுவாங்க. அப்ப அங்க கடவுள்கிட்ட இருந்து நாம பிரிக்கப்பட்டு விடுகிறோம். அப்படி பிரிக்கப்பட்டு விட்டுட்டோம்னா திரும்பவும் ஜீவாத்மாவை பரமாத்மாவோட இணைப்பதற்கு எது தேவையா இருக்குது? அந்த விழிப்புணர்வு அதன் துணையோடு நம்மளோட பிராணனை கவனிச்சு உடல் என்கின்ற ஒன்றையும் மனம் என்கின்ற ஒன்றையும் சரியாக பராமரிக்கும் போது இந்த ஆத்மா பரமாத்மாவோடு ஒன்றிவிடும், அகங்காரம் அழிக்கப்பட்டுவிடும். இத இந்த பெரிய தத்துவத்தை ஒரு கதையாக நமக்கு குறிப்பிட்டாங்க, தனித்தனி நபர்களாக பிரித்து அப்படின்னு ஒரு இடத்துல படிச்சேங்க. சோ எவ்வளவு அருமையாக மகரிஷி இன்னைக்கு இதை எல்லாரும் கதையா பார்த்துட்டோங்க இல்லையா? அதுதானே காரணம். வணங்க தொடங்கிட்டோம். அதை ஒரு பெரிய நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு புனித பொருளாக வீட்டுல வச்சிருக்கிறோம், படிக்கிறோம். இது போல எல்லாம் தான் நடந்ததே ஒழிய அதுக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவத்தை மனப்பாடம் செய்ய மறந்து விட்டோம். ஏன்னா அது வெறும் போதனையா போயிடுச்சு. அப்ப மகரிஷி தான் இங்கே சாதனையாக கொடுக்குறாங்க. அதே போலங்க மகாபாரதத்தை பத்தியும் ஒரு பெரிய உண்மை அதுல சொல்றது என்னன்னா, இந்த 5 புலன்களின் மூலம் தானுங்க நம்ம எல்லா அனுபவத்தையும் பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த 5ம் பஞ்ச பாண்டவர்களாம். இந்த 5 புலன்களை தினந்தோறும் தாக்கி தனக்கு இரையாக்க முயற்சிக்கக்கூடிய தீமைகள் தான் கௌரவர்களாம். 5 இருக்கு. அந்த 5ஐ சரியாக நடக்க விடாம தடுக்கக்கூடிய தீய குணங்கள் 100. அத கௌரவர்களை 100 பேரா சொல்றாங்க. அப்போ அங்க இடையில தான் வராரு பரமாத்மாவாகிய கிருஷ்ணர். அப்புறம் அவரை சாட்சியாக வைத்து அவருடைய சத்தியத்தை கடைபிடித்து நாம வாழும்போது இங்கே இதுல பாண்டவர்கள் கௌரவர்களே ஜெயிக்க முடியும். தீமைகள் வெற்றி பெறலாம், ஐம்புலன்களால் போரிட. அப்ப அங்க கர்ணன் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுடைய சகோதரன் அவன்தான் ஆசை மோகம் அப்படிங்கிறான். அது இந்திரியத்தினுடைய ஒரு பகுதி, நம்ம கூடவே பிறந்திருக்கு. அவன் தீமைகளின் பக்கம்தான் நிற்பான் இல்லையா? கதையில என்னென்னமோ சொல்லுது, அவனுக்குள்ள நல்லது இருந்தாலும் அவன் சேராத இடம் சேர்ந்து செஞ்சோற்று கடந்தீர்க்க நின்றுட்டான். அப்ப தவறுங்கிறது தெரியும், ஆனால் அவனுடைய கர்ம வினை அவனை செய்ய வச்சது. அப்ப இப்படித்தானே நம்ம ஒரு சில நேரங்கள்ல கோபத்துல மாட்டிக்கிறோம், ஆசையில மாட்டிக்கிறோம், வேண்டாத தன்முனைப்புல மாட்டிக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு இது தவறுன்னு தெரியும். ஆனால் அதை மறைக்கின்றது இந்த அஞ்ஞானம். அப்ப இந்த பஞ்ச இந்திரியங்கள் மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஐம்புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என்று உணர் மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மயக்கத்திலிருந்து விடுபடணும்னா இந்த கதை எந்த நேரமும் அடிப்படையா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ இங்க வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத சொல்வதற்காக வந்ததுதான்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ ஆதிசங்கரர் எழுதினார் அத்வைதம் இல்லையா, ஆண்டாள் எழுதினாங்க, இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். அப்போ அவங்க எல்லாம் அதை எழுதும் போது
அதே ஜீவாத்மாவினுடைய ஒரு படைப்பாக நம்ம பார்க்கிறோம். அது எல்லாமே அவர்கள் அந்த இறைநிலையிலிருந்து வந்தாங்க. வந்தவங்க இறைநிலையை உணர்ந்து சொன்னதாக. ஆனால் பகவத்கீதை என்பது எப்படி அப்படின்னு சொன்னா, அது இறைவனாகவே இருந்து சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதே போலதான் மகரிஷி அவர்களும் சொல்றாங்க. அதாவது ஜீவாத்மாவினுடைய ஞான குரலாக இந்த ராமாயணம், மகாபாரதம், அத்வைதம், ஆதிசங்கரனுடைய நிர்வாண சதகம், இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனா பகவத்கீதை என்பது பரமாத்மாவினுடைய சுயசரிதமாக பார்க்கலாம். அப்போ இந்த ஜீவாத்மாவினுடைய குரலையும் பரமாத்மாவினுடைய சுயசரிதை விளக்கத்தையும் ஒரே மகான் கிட்ட பார்க்க முடியுமா அப்படின்னா முடியும். அதுதான் நம்முடைய மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சி. ஒரு சில நேரங்களில மகரிஷி இறைவனாகி பாடுறாங்க இல்லையா? வற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளநான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் வற்றாத இந்நான்கும் விண்முதலை பூதங்கள், வான்கோள்கள், உயிரினம், உலகம், ஓரறிவு முதல் ஆரம். இந்த தத்துவம் தூய அத்வைதம் இல்லைங்களா? அவன் வேற, நான் வேற. அப்ப அதே சமயத்தில் மகரிஷி இன்னொரு இடத்துல மன்னிக்கணும் அவனே நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அத்வைதம் என்றால் இரண்டல்ல ஒன்று. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க? தன்னை வேறாக வச்சுக்கிட்டு, இறைவா நற்கர்ம யோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என்னுள்ளே எழுப்பி விட்டாய், அறிவேன். உறைவாய் எனது உள்ளத்து அறிவாய் உனக்கு எனை தந்தேன், ஒரு சிறிய தொண்டனாக எனை உலகுக்கு ஆக்கு. இந்த பாடல்ல என்ன பண்றாங்க? கொஞ்சம் துவைத்தம் இருக்கு. இறைவனை கண்டு கொண்டேன்னு ஒரு பாடல் எழுதுறாங்க. என்னுள் அவனை வைத்தேன், இறைவனாக்கி பாடுகின்றேன். பல்லுயிரும் இன்பமுற பல்வளங்களாய் நிறைந்தான். இந்த இடத்துல கொஞ்சம் துவைதம் இருக்கா இல்லைங்களா? அங்க இறைவன் வேற, நான் வேற அப்படிங்கிறத கொஞ்சம் துவைத சாயல் ஒலிக்கிறது. அப்ப இதெல்லாம் எதற்கு? இந்த மனப்பாடம் செய்த பொருளை எங்க இருந்து வந்தோமோ அதை உணர்ந்து எழுதுறாங்க மகரிஷி ஒரு இடத்துலயும். ஆனால் உணராமல் தவிக்கக்கூடியவங்களுக்கு அவன் வேறங்கிற மாதிரி வைத்தும் ஒரு இடத்துல சொன்னான். ஏன்னா இந்த கர்மயோகத்தை நான் மறந்துட்டேன் இல்லையா? என்னுடைய வினைப்பதிவாம் சுமை விடுத்து தூய்மை பெறதான் நிலம் மீது விழுந்தேன். ஆனால் விழுந்த விட்டு என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன். இறைவா, நீ எனக்குள்ளே இருந்து என்னை திரும்ப மீட்டு கொடு. அப்ப ஏன் அப்படி கேக்குறாங்க? இப்ப சொன்ன மனப்பாடம் சொன்னத செய்ய சொன்னதை ஒரு சில நேரங்கள்ல நான் மறந்துடுறேன். மறக்கும் போது என்னை நினைவுபடுத்தி கொள்வதற்காக மகரிஷி இது சொல்றாங்க. அதே மகரிஷி தான் அவனே எல்லாமா இருக்கிறான், நானும் ஒண்ணுதான் அவனும் ஒண்ணுதான் அப்படிங்கறத சொல்லும் போது அங்கே இறை உணர்வு உணர்ந்த நிலையில் எழுதுறாங்க இத. இப்ப இவ்வளவு சிறப்பாக யாராவது ஒருத்தரால இறைநிலை பற்றி சொல்ல முடியுமா? ஏன்னா ராமாயணம் மகாபாரதம் சொன்னதெல்லாம் அதுதான். அப்போ இந்த வான்காந்த களத்துல எண்ணற்ற ஜீவாத்மாக்களுடைய அத்தனையும் இருக்கு இல்லைங்களா? அப்போ எந்த தொகுப்போடு நம்மை இணைத்துக் கொள்கின்றோமோ அதோட டாமினன்ட் நம்ம ஆயிடுவோம். ஏன்னா இந்த வான்காந்த மண்டலத்துல மகான்களின் ஆத்ம தொலைப்பு மட்டும் இல்ல, பல தீய பதிவுகள் கௌரவர்கள் போல பலருடைய தொகுப்புகளும் இருக்கு. அப்போ ஆனால் மகான்களுடைய அலை தொகுப்பு எப்படி இருக்குங்க? குறைந்த அலை நீளத்தோட இருக்கும். அப்ப உணர்ச்சி வயப்பட்டு செயல்புரியும் மனிதனுடைய அத்தனை அலை தொகுப்புகளும் அதிகமாக பீட்டா நிலையில இருக்கும். இப்ப மகரிஷி ஒரு சூட்சும செய்தியை சொல்றாரு நமக்குள்ள. நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆன்ம அலை தொகுப்புல மகான்களின் அலை தொகுப்பு கலந்து செயலாக்கம் பெறுமா? அல்லது கௌரவர்கள்னு சொல்றாங்களே தீயவர்கள் பீட்டா நிலையில் செய்தாங்களே அந்த தொகுப்பு நமக்குள்ள கலந்து நம்மள ஒரு வழி பண்ணுமா? இதுக்கான விடைதான் மகரிஷி இங்க மனப்பாடம் செய்ய சொன்ன இந்த நீதிச்சாரம். நம்முடைய அலை தொகுப்பை எப்போதும் குறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒத்த அலைச்சூழல் நம்ம கூட இணையும் இல்லையா? ஒத்ததை ஈர்க்கும். ஆனா அதே இது எப்போதெல்லாம் நாம உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு போறோமோ அப்போதெல்லாம் அதே போல கௌரவர்களோட நாம இணைஞ்சிடுவோம். இதத்தான் வள்ளுவர் சொன்னார். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. அப்போ தவத்தில் நிலைக்க நிலைக்க நாம சாதாரண நிலையிலிருந்து அந்த அசாதாரண நிலைக்கு மெல்ல மெல்ல நகர்றோம். தனக்குள்ளே இறங்குவது தவம்,
புறத்தே அலைந்து திரியக்கூடிய மனதை அகத்தே உள்ள காந்த அலை மீது குவித்து நிறுத்துவது குண்டலினி தவம் இல்லையா? அப்ப அந்த குண்டலினி தியானம் செய்து நம்மை சரிப்படுத்தக்கூடிய அந்த அகத்தாய்வு பயிற்சிகளை செய்யும் போது இந்த ஆத்ம தியானத்தால் வரக்கூடிய பலன்னு பகவத்கீதை என்னெல்லாமோ சொல்லுதுங்களே, அது அத்தனையும் நம்ம வாழ்க்கையில நிதர்சனமாக பார்க்க முடியும். எது ஒன்றோடு இணைகின்றோமோ அதுவாக மாறக்கூடிய தன்மை நமக்குள்ள இருக்கு. எதோட இணையறதுங்கிறத இந்த விழிப்புணர்வு தான் டிசைடு பண்ணணும். அந்த விழிப்புணர்வு மேலோங்கணும் அப்படின்னா நாம வந்த கதை தெரியணும். அது தெரிஞ்சிருச்சுன்னா பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்கும்போது எல்லாரிடமும் அன்பும் கருணையும் மட்டும்தான் இருக்கு. அது மட்டுமே மேலோங்கும். அப்போ அந்த ஜீவாத்மா எப்போதும் பரமாத்மாவோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை வந்துடுச்சுன்னா பார்ப்பதெல்லாம் இறைநிலை. அங்கே எங்கேயும் வித்தியாசம் இல்லை இல்லைங்களா? உயிர்கள் தெய்வமயம், உலகம் தெய்வமயம். மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, கற்புலனால் காண்கின்ற பொருட்களோடே கருத்தூன்றி விண்ணறிந்து அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணரும் போது உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம் இல்லையா? அந்த அனுபவம் அதை சொல்றாங்க. அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது அந்த ஆனந்த அனுபவத்தை மௌனம் அன்றோ. ஏன்னா அதாவது இருளாக மௌனமாக இச்சையின்றி இருக்கக்கூடிய இறைநிலை நானாக மாறுவதற்கு ஒரு வழி. அடுத்த மாதம் முழுவதும் நம்ம நிறைய மௌனம் ஆன்லைன்ல பண்ண போறோம். சோ நம்மை இந்த மனப்பாடம் செய்த விஷயத்த அப்ளை பண்ணி வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு. சோ அதற்கு மகரிஷி கொடுத்த இன்றைய பாடல் நமக்கு இன்னும் கொஞ்சம் தூண்டுதலை கொடுத்ததாக அதன் விளக்கத்தை ஏற்றுக்கொள்வோம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.